ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ட்ரேடிங்ல அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி லிக்விடிட்டி ஜோன்ஸை ரெகனைஸ் பண்ணணும். அடுத்து, பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலன்னா மேக்ஸிமம் அந்த ட்ரேடை அவாய்ட் பண்றது நல்லது. அதுக்காக ஹை வால்யூம்ல பிரேக் அவுட் கொடுக்குற எல்லா ட்ரேட்ஸும் 100% சக்சஸ் ஆகும்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஹை வால்யூம்ல பிரேக் அவுட் கொடுத்த சில ட்ரேட்ஸ்ல ரிவர்சலும் நடந்திருக்கு. பட் அதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கும். லைக் ஓவர் எக்ஸ்டெண்டட் ட்ரெண்ட், பிரேக் அவுட் வித்தவுட் கன்சல்டேஷன், இல்லனா லாங் லொகேஷன்ல பிரேக் அவுட் கொடுத்தது, இல்லனா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணாம சிங்கிள் டைம் ஃப்ரேம்ல ஃபோக்கஸ் பண்றது, இந்த மாதிரி சில ரீசன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, மார்க்கெட்ல சடனா ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அந்த டைம் அந்த ரிவர்சல் பேட்டர்னுக்கு அடுத்து நமக்கு ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத பார்த்துட்டு என்ட்ரி கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட செட்டப்பை கன்ஃபார்ம் பண்ண லார்ஜ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். இன்ஸ்டிடியூஷன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை எப்படி மேனிபுலேட் பண்றாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே ட்ரேடர்ஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அண்ட் அவங்களோட சக்சஸ் ரேட்டையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்.